ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எள்ளு உருண்டை பார்க்க போகிறோம். 4 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளை எள்ளை இந்த மாவு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 4 கரண்டி அரிசி மாவுக்கு 2 கரண்டி அளவுக்கு மண்டை வெல்லத்தை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம லேசாக கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மண்டலத்தை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த மாவில் மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. மண்டலத்தில் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வடிகட்டாமல் தான் சேர்க்குறேன். இப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண்டல தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதை எல்லாமே ஒன்று தண்டு வர மாதிரி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரெடியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவெல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் குட்டி குட்டி உருண்டையே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உருண்டை எடுத்து இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா எள்ளு உருண்டையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண உருண்டையெல்லாம் அதில் போட்டுக்கோங்க ஒன்றா. உருண்டையெல்லாம் போட்டு லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.